இப்போ என்ன நான் சொல்ல போகிறேன்னா, பார்லர் போகணும் காசு அனுப்புங்கன்னு சொன்னேன், எந்த நாயும் அனுப்பலை. பட் ஆனால் ஏதோ காமிக்க சொல்லுதுங்க, ஏதோ அதுங்க. உண்மையாகவே சொல்கிறேன்டா, உங்களுடைய டேஷை என்கிட்ட காமிச்சு நீங்கள் மாஸ்டரைஸ் பண்ணுறீங்க. ஓகே சார், எனக்கு எனக்கு புரியுது, உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது. ஏதாவது ஒரு பொண்ணு கிடச்சா அவகிட்ட ஷேர் பண்ணும், அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த பேர் நான் சாப்பிடவே இல்லை, இன்னமும் சாப்பிட்டது எல்லாமே வாமிட் பண்ணிட்டேன். எனக்கு அதெல்லாம் சுத்தமாக ஆகாதுடா நண்பா. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்கிட்ட பேசுகிறவங்க பாசத்துக்காக அன்புக்காக உண்மையான ஒரு நட்பு வேணும், ஒரு தோழி வேணும்னா என்கிட்ட பழகுங்க, பேசுங்க. சரியா? இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. என்னுடைய பெஸ்டி சைட்டு எல்லாம் வந்து லவ் அட்வொகேட் அண்ட் லா. சரியா? அதனால் எனக்கு அவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதனால தான் இந்த ரிங்கு நான் போட்டிருக்கேன். இந்த ரிங்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கோல்டுலாம் கிடையாது. பட் ஆனால் கோல்டான ஒரு பர்சன் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், என்கிட்ட பழகுறவங்க உங்களுடைய ஆணுறுப்பை காமிச்சு சுய இன்பம் காண வேண்டாம். எனக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படுதுப்பா. உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப வந்து ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப டல்லாக இருக்கேன். ஒரு விஷயத்த பார்க்கும் போதே எனக்கு வாமிட் வந்துடும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், அதுக்குன்னு தனியாக யாராச்சும் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, பழகுங்க. சரியா? நான் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு இந்தமாரி சூழ்நிலைலாம் இந்தமாரிலாம் ஆகக்கூடாதுன்னா என் குடும்ப வாழ்க்கையிலேருந்து நான் ஒதுங்கி நான் தனியாக இருக்கேன், தனியாக வாழ விரும்புகிறேன். சரியா? அதனால் தயவு செஞ்சு சுய இன்பம் காணும் நண்பர்கள் அதற்கான பெண்களை தேடி செல்லுங்கள், அவர்களிடம் பகிருங்கள், அவர்களிடம் பேசுங்க. ஏன்னா நான் வந்து இலவசமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் பொய்யான ஒரு அவதூறை கிளப்பியிருப்பாங்க. இலவசமாலாம் யாரும் இங்கே பேசப்படலைப்பா. அதேமாரி இப்போ வந்து நான் பியூட்டி பார்லர் போகணும், மேக்கப் நான் வந்து பழைய திவ்யாவாக மாறினா இங்கே யாரையுமே எவ்வளோயுமே சைட் அடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாம் பார்க்குறவங்களாம் எல்லாம் என்ன தான் வந்து சைட் அடிக்கிறாங்க, என்ன தான் வந்து விரும்புகிறாங்க. நான் மேக்கப் பண்ணாலும் ஒரு சிலதுங்களாம் தெரியுதுங்க நல்லா மினிக்கின்னு, அதுங்கெல்லாம் ஒத்தவங்களும் பார்க்க மாட்டான்னு ஃபீல் பண்ணுதுங்க. அதுங்க அந்த பொறாமையின் காரணமாக தான் என்னை வந்து இந்தளவுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காம தாமதப்படுத்துறதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுறாங்க. அப்படி நான் சொல்ல காவல்துறை மூலியமாக தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது. சரியா? அதனால் நீ எவ்வளோ தான் மேக்கப் பண்ணாலும், நீ எவ்வளோ தான் ஆட்டின்னு திரிஞ்சாலும் உன்னை எவனும் செய்ய மாட்டானுங்க. அழகுங்கிறது இங்கே இல்லை, மனசில் இருக்குது. புரியுதா?